வணக்கம், வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சங்கமம் பாகம் 2 கதையின் 13வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சந்திரன் ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து கம்பி வழியாய் லாவண்யாவிடம் கொடுத்தான். என்னது? பகவத்கீதை விஜய் படிக்க சொல்லி என்னிடம் கொடுத்தான். இது என்னை விட உனக்குத்தான் பயன்படும் என்றான். லாவண்யா புத்தகத்தை பெற்றுக்கொண்டே, ஜேம்ஸ், இதுதான் நம் கடைசி சந்திப்பு என்றாள். அப்படி வெறுக்கும்படி நான் என்ன தவறு செய்து விட்டேன்? நீ ஒன்றும் செய்யவில்லை. எனக்குத்தான் இந்த வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் இருந்து, இந்த மனிதர்களிடமிருந்து தொலைவுக்கு போய்விட வேண்டும் என்று எண்ணுகிறேன். இன்றோ நாளையோ கிளம்பி விடுவேன். லாவண்யா, நீ எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கணும். உன் அண்ணனாய் நான் விரும்புவது இதுதான். வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதுதான் என் வேண்டுகோள். லாவண்யா சந்திரனிடமிருந்து விடை பெற்று கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தவள் எதிரே வந்து கொண்டிருந்த நபர்களை பார்த்து பாம்பை மிதித்து விட்டவள் போல் நின்று விட்டாள். அவள் கைகள் சந்திரன் கொடுத்த பகவத்கீதையை இறுக பற்றி கொண்டன. எதிரே அனந்த், ரோஜா இரு பக்கமும் தாங்களாய் பிடித்து கொண்டு வர வேணுகோபாலன் மெதுவாய் வந்து கொண்டிருந்தார். ஒரு நிமிஷம் போல் லாவண்யாவின் இதய துடிப்பு நின்று மீண்டும் வேகமாய் துடிக்கத் தொடங்கியது. சுய நினைவு பெற்று நடையின் வேகத்தை அதிகரித்து அவர்களை பார்க்காதது போல வேகமாய் சென்று விட்டாள். வேணுகோபாலன் எழுந்து நடமாடக்கூடாது என்றும் ஓய்வு தேவை என்றும் டாக்டர்கள் விஜய் எத்தனை முறை சொன்னாலும் அவர் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. தன் உயிர் ரொம்ப கெட்டி என்றும் அவ்வளவு சீக்கிரத்தில் தான் சாக மாட்டேன் என்றும் சந்திரனை பார்க்க வேண்டும் என்றும் வேணுகோபாலன் பிடிவாதம் பிடித்தார். விஜய் வேறு வேலையாய் வெளியில் சென்றிருந்ததால் ரோஜா, அனந்த் இருவரும் அவரை ஜெயிலுக்கு அழைத்து வந்தார்கள். ஃபேமிலி டாக்டரும் உடன் வந்திருந்தார். தலை குனிந்து மெதுவாய் நடந்து வந்து கொண்டிருந்த வேணுகோபாலன் லாவண்யாவை கவனிக்கவில்லை. அட லாவண்யா என்றாள் ரோஜா. அந்த வார்த்தையை கேட்டதும் அவர் திடுக்கிட்ட தலையை உயர்த்தினார். லாவண்யாவா? எங்கே என்றார். நம்மை பார்த்ததும் பார்க்காதது போல் போய்விட்டாள் என்றான் அனந்த். அதை கேட்டதும் அவருடைய முகம் களை இழந்தது. போமா, போய் அவளை அழிச்சுக்கிட்டு வா. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்றும் நடந்தது எல்லாம் மறந்துவிட்டேன் என்றும் சொல்லு. ரோஜா அவருடைய கையை விட்டுவிட்டு பின்னால் திரும்பி ஓடினாள். லாவண்யா குரல் கொடுத்து கொண்டே வந்தாள் ரோஜா. லாவண்யா நிற்கவில்லை. ரோஜா ஓடி வந்து லாவண்யாவின் கையை பற்றி கொண்டாள். லாவண்யா, அப்பா உன்னை அழைச்சுக்கிட்டு வர சொன்னார். ரோஜாவின் ஸ்பரிசத்தை விரும்பாதவள் போல லாவண்யா கையை வேகமாய் உதறிவிட்டாள். வரமாட்டேன்னு சொல்லு. போய்கொண்டே சொன்னாள். லாவண்யா, அப்பா உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாராம். உனக்கு எந்த பயமும் வேண்டாம் என்றாள். முன்னால் சென்று கொண்டிருந்த லாவண்யா நின்று பின்னால் திரும்பி ரோஜாவின் முகத்தை நேராக பார்த்தாள். பயமா? எனக்கா? எதுக்கு? நான் பயந்து விட்டதாக உன்னிடம் யார் சொன்னது? நான் வரமாட்டேன்னு சொன்னது அவரிடம் பயத்தினால் இல்லை. உங்க எல்லோருக்கும் ரொம்ப தள்ளி இருக்கலாம்னு. உங்க உறவுகள் எனக்கு தேவையில்லை. நீங்க எல்லோரும் ரொம்ப நல்லவங்க. நானோ ரொம்ப கெட்டவள், இதயமே இல்லாதவள். உங்களுக்கும் எனக்கும் எப்படி ஒத்துப்போகும்? மனதில் இல்லாத அன்பை, பாசத்தை இருப்பது போல் போலியாக நடிக்க எனக்கு வராது. நான் ரொம்ப சாதாரணமானவள். பெரிய மனிதர்களைப் போல நடிக்கும் உங்களை கண்டால் எனக்கு வெறுப்பு. உங்க நிழலை கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அவரை பொறுத்தவரை நான் என்றோ இறந்து விட்டேன். எங்கள் இருவருக்கும் இடையே தந்தை மகள் என்ற பந்தம் என்றைக்கோ அறுந்துவிட்டது. இப்போது நான் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அதான் நீ இருக்கையே என்று சொல்லி லாவண்யா முகத்தை திருப்பிக் கொண்டு வேகமாக சென்று விட்டாள். ரோஜா பேச்சிழந்தவளாய் அங்கேயே நின்று விட்டாள். லாவண்யாவின் நடை ஓட்டமாய் மாறியது. அவள் முகத்தில் துக்கமும் அதிருப்தியும் போட்டியிட்டன. வாழ்க்கையில் அபூர்வமானது எதையோ இழந்து விட்டது போல் வெறுமையாய் தோன்றிற்று.
இதுக்கெல்லாம் காரணம் தன் தந்தை. சின்ன வயதிலிருந்தே தந்தை என்றால் தனக்கு லட்சியம் இல்லை. அவர் தன் முதல் மனைவி மக்களை தன் இரண்டாவது மனைவி, அதாவது தன் தாய்க்காக உறவை துண்டித்து கொண்டதாக தெரிந்தபோது அந்த வெறுப்பு இன்னும் அதிகரித்தது. எல்லாவற்றையும் விட துரதிர்ஷ்டமான விஷயம், அந்த ரோஜாவின் தம்பி சந்திரன் தன் வாழ்க்கையில் ஜேம்ஸாய் வந்தது. இந்த நினைப்பே லாவண்யாவுக்கு கசப்பாய் தோன்றியது. கற்சிலையாய் நின்றுவிட்ட ரோஜா அருகில் அனந்தும் வேணுகோபாலனும் வந்தார்கள். லாவண்யா எங்கே? போய்விட்டாள் என்றாள் ரோஜா. அவர் பெருமூச்செறிந்தார். நான் அவளை மன்னித்தாலும் அவள் என்னை மன்னிக்க மாட்டாள். மூவரும் சந்திரன் இருந்த அறை பக்கம் நடக்கத் தொடங்கினார்கள். லாவண்யாவுக்கு தந்தை மீது அவ்வளவு வெறுப்பு ஏன் என்று ரோஜாவுக்கு புரியவில்லை. லாவண்யா போன பிறகு சந்திரன் தரை மீது சரிந்தாற் போல உட்கார்ந்து கொண்டான். லாவண்யாவிடம் தான் என்றைக்கும் எல்லை மீறி நடந்து கொண்டதில்லை. ஆனாலும் லாவண்யா படும் இந்த வேதனைக்கு தான் காரணம் என்று அவனுக்கு தோன்றியது. என்றைக்கோ அருந்துவிட்ட இந்த பந்தம் மறுபடியும் இப்படி பிணைத்து கொள்ளத்தான் வேண்டுமா? ஏமாற்றமும் வேதனையும் நிறைந்த லாவண்யாவின் முகம் தன்னை வாழ்நாள் முழுவதும் துரத்தப் போகிறது. நெற்றி மீது கைகளை வைத்து கொண்டு கண்களை மூடியிருந்த சந்திரனுக்கு சிந்து என்ற அழைப்பு கேட்டது. திடுக்கிட்டாற் போல தலையை உயர்த்தி பார்த்தான். எதிரே ரோஜா, அனந்த், வேணுகோபாலன் மூவரும் நின்றிருந்தார்கள். லாவண்யா பற்றிய யோசனைகளில் மூழ்கி இருந்த சந்திரன் அவர்கள் வந்ததை கவனிக்கவில்லை. சிந்து, ரோஜாவின் அழைப்பு அமுத மழையாய் பொழிந்தது. சந்திரன் எழுந்து கம்பிகளின் அருகே வந்தான். அவன் இதற்கு முன் என்றுமே கண்டிராத விதமாய் ரோஜாவின் முகம் திருப்தி நிறைந்து தென்பட்டது. கண்கள் மகிழ்ச்சியில் பளபளவென்று மின்னின. தன் பக்கத்தில் இருந்த வேணுகோபாலனை காண்பித்தாள். அவர் தங்களுடைய தந்தை என்று சொல்ல முயன்றாள். அவள் வாயிலிருந்து வார்த்தை வெளிவர மறுத்தது. சந்திரனின் பார்வை ஒரு வினாடி அவர் மீது நிலைத்து உடனே தரையில் பதிந்துவிட்டது. திடீரென்று எதிர்பாராமல் அவனுக்கு ரோஜா மீது கோபம் வந்தது. அவரை பார்த்தால் தன் மனம் ரோஜாவின் உள்ளம் போல மலரவில்லை என்று ரோஜாவிடம் எப்படி தெரிவிப்பது? தவறு செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வு, தன் இரக்கத்துடன் கூடிய பச்சாதாபம் தன்னை தகித்து கொண்டிருப்பதை அவளுக்கு எப்படி புரிய வைப்பது? அவள் மட்டும் தனியாக வந்திருக்க கூடாதா? வேணுகோபாலனின் நிலைமை விசித்திரமாயிருந்தது. எத்தனையோ ஆண்டுகளாக தான் பார்க்க வேண்டுமென்று துடித்து கொண்டு இருந்தவனை கண்ணார கண்டு அந்த மகிழ்ச்சியை மனதில் பூரணமாய் உணருவது போல் தென்பட்டார். சிந்து, அவர் உதடுகள் அசைந்தனவே தவிர வார்த்தை வெளிவரவில்லை. அவர் பக்கத்திலேயே நின்றிருந்த அனந்த் அபூர்வமான காட்சியை காண்பது போல அவரையும் சந்திரனையும் கவனித்துக் கொண்டிருந்தான். தான் வேண்டிக் கொண்டது நிறைவேறி விட்டது போல் உணர்ந்தாள் ரோஜா. சந்திரன் எதையும் கவனிக்கவில்லை. தரையை நோக்கி தாழ்ந்திருந்த அவன் பார்வை உயரவே இல்லை. இப்படி அவர்கள் முன்னால் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் நிற்க வேண்டி வந்தது ரொம்ப தர்ம சங்கடமாயிருந்தது. தன்னை சமாளித்துக் கொள்வதற்காக கம்பிகளை பலமாக பற்றி கொண்டான். சற்று நேரம் மொழியின் தேவையே இல்லாதது போல் எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். வேணுகோபாலனின் கை மெதுவாக சந்திரன் கை மீது விழுந்து அழுத்தியது. சிந்துவின் உடல் நடுங்கிற்று. மெதுவாய் தலையை உயர்த்தி பார்த்தான். அவன் பார்வை தன் கையை பற்றி இருந்த அவருடைய விரல்கள் மீது நிலைத்தது. அந்த விரலில் விலை உயர்ந்த வைர மோதிரம் இருந்தது. எந்த நகையை பார்த்தாலும் அதனுடைய விலையை துல்லியமாக சொல்லக்கூடிய திறமை அவனுக்கு இருந்தது. அவனை அறியாமலேயே அந்த மோதிரத்தில் ரொம்ப அபூர்வமான வைரம் பதிக்கப்பட்டிருப்பதை அவன் மனம் எடை போட்டு விட்டது. சிந்து, வேணுகோபாலனின் குரல் தடுமாறியபடி ஒலித்தது. உங்க வாழ்க்கை இப்படி நலிந்து போனதற்கு காரணம் நான் தான். ஆனால் நான் உங்களுக்கு வேண்டுமென்றே அநியாயம் செய்யவில்லை. நான் எழுதிய கடிதம் உங்க அம்மாவுக்கு கிடைத்திருந்தால் நாம் இப்படி பிரிந்து போய் இருக்க மாட்டோம். உங்களை இழந்து விட்டேன் என்று தெரிந்த வினாடியில் இருந்து நான் நடைபிணமாய்த்தான் இத்தனை வருடங்கள் வாழ்ந்து வந்தேன்.
உங்களுடைய நினைவுகள் என்னை எப்படி வேதனைக்குள்ளாக்கியதோ உங்களுக்கு தெரியாது. என் வேதனையை உங்களிடம் வாய்விட்டு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இதற்காகத்தான் நான் மறுபடியும் பிழைத்தேனோ என்னவோ. செந்து, நடந்ததையெல்லாம் மறந்துவிடு. உன் தண்டனையை குறைக்க விஜய் முயன்று வருகிறான். நீ திரும்பி வந்ததும் நாம் எல்லோரும் சேர்ந்து புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். உன் விடுதலைக்காக, அந்த நன்னாளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அவருடைய கை சந்திரனின் கையை இறுக்கியது. ரோஜா அவருடைய கையை பற்றி, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க என்று மென்மையாக சொன்னாள். இது உணர்ச்சி வேகம் இல்லை ரோஜா, எந்த தந்தைக்கும் கிடைக்காத ஆனந்தம் என்ற வேணுகோபாலன் சந்திரன் ரோஜா இருவரின் கைகளையும் எடுத்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டார். ஒரே ஒரு குறைதான், இந்த சமயத்தில் உங்க அம்மாவும் இருந்திருந்தால் எனக்கு விமோச்சனம் கிடைத்திருக்கும். என் மகிழ்ச்சி முழுமையடைந்திருக்கும். ரோஜா அவருடைய நிலையை கவனித்து விட்டாள். அவரால் பேச முடியவில்லை. மூச்சு இறைத்தது. சற்று தொலைவில் இருந்த டாக்டர் சட்டென்று அருகில் வந்தார். நேரம் முடிந்துவிட்டது, இனி போகலாம் வாங்க. டாக்டர் அவரை தாங்கியபடியே சொன்னார். இருங்க டாக்டர், ஒரு முறை என்னை கண் குளிர பார்க்க விடுங்க. டாக்டரின் கைகளில் இருந்து விடுவித்து கொண்டு சந்திரனின் அருகில் சென்றார். கம்பி வழியாக அவனுடைய கன்னங்களை, தலைமுடியை வருடிவிட்டார். அவருடைய செயல்களுக்கு அனந்த், டாக்டர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். டாக்டர் ஜாடை காட்டியதில் ரோஜா, இனி போகலாம் வாங்க, நாளை காலை மறுபடியும் வருவோம் என்றாள். வந்துவிட்டேன், இதோ ஒரு நிமிஷம். அவர் கைகளை வெளியே எடுத்தார். அப்படி எடுக்கும்போது விரலில் இருந்த வைர மோதிரம் பளிச்சென்று மின்னியது. அதை பார்த்ததும் அவர் நின்றுவிட்டார். உடனே அதை கழற்றி சந்திரனின் விரலில் அணிவித்தார். அதற்கு மேல் டாக்டர் அவரை அங்கே தங்க விடவில்லை. டாக்டரும் அனந்தும் அவரை இருபுறமும் தாங்கி வலுக்கட்டாயமாய் அங்கிருந்து அழைத்து சென்றார்கள். சந்திரன் ஜெயில் கம்பிகளை பற்றி அவர் பக்கமே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாளும் பார்த்திராத தன் மீது அவருக்கு திடீரென்று அன்பு பொங்கி வந்ததைக் கண்டு அவனுக்கு வியப்பாக இருந்தது. இதே அன்பு அவர் தன் தந்தை என்று தெரிந்தபோது தனக்கு ஏன் வரவில்லை? செந்து, ரோஜா அழைத்தாள். எங்கேயோ பார்த்து கொண்டிருந்த செந்துவின் பார்வை ரோஜா பக்கம் திரும்பியது. நான் முன்பே சொல்லவில்லை, நீ பிடிபட்டு விட்டால் எல்லாம் நல்லபடியாக முடிந்துவிடும் என்று? அவன் சிரித்தான். அதே சிரிப்பு, விரக்தியும் வெறுப்பும் கலந்த சிரிப்பு. அதை பார்த்ததும் ரோஜாவுக்கு சற்று கோபம் வந்தது. என் பேச்சில் உனக்கு இன்னமும் நம்பிக்கை வரவில்லையா என்றாள். நம்புறேன், ஆனால் எனக்கு மூளை கலங்கி விடுமோ என்று பயமா இருக்கு. ரோஜா சட்டென்று கம்பி வழியாய் கையை நீட்டி அவன் வாயை பொத்தினாள். செந்து, அப்படி சொல்லாதே. எத்தனை பேர் குற்றங்களை செய்யவில்லை, எத்தனை பேர் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்கவில்லை. மனிதன் தவறு செய்வது குற்றம் இல்லை. ஆனால் வாய்ப்பு கிடைத்த போது அதை சரி செய்து கொண்டு திருந்தாவிட்டால் அவன் மனிதனே இல்லை. ரோஜா, ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லு செந்து, என்ன விஷயம்? பதட்டத்துடன் கேட்டாள் ரோஜா. என்றாவது ஒரு நாள் மேரியிடமிருந்து உனக்கு தகவல் வரும். தகவல் வந்ததும் அவளை நீ சந்திப்பதாக எனக்கு வாக்கு கொடு. கட்டாயம் போகிறேன். இப்போது மேரி எங்கே இருக்கிறாள்? எனக்கு தெரியாது. நான் பிடிபட்டு விட்டேன் என்று தெரிந்ததும் தலைமறைவாகிவிட்டாள். நிறைமாசக்காரி. பிரசவம் ஆகும் வரை அங்கேயே இருப்பாள் என்று நினைக்கிறேன். ஒரு கால் அடைக்கலம் தேடி உன்னிடம் வந்தாலும் வரலாம். அந்த பெண் வந்தால் அவளுக்கு ஆதரவு கொடுப்பாயா ரோஜா? எனக்காக. இதை நீ தனியாக சொல்ல வேண்டுமா செந்து? செந்துவின் முகம் ஒரு கணம் களை இழந்து தென்பட்டது. ரோஜா, மேரி தனியாளாக இருந்தால் எங்கேயாவது எப்படியாவது பிழைத்து கொள்வாள். கருவுற்றிருப்பதாக தெரிந்ததும் அபார்ஷன் செய்துக்க சொன்னேன். அவள் ஒப்புக்கொள்ளவில்லை. எனக்கு குழந்தை வேண்டுமென்று பிடிவாதம் பிடித்தாள். இந்த குழந்தையால் அவள் கஷ்டப்பட்டால் என்னால் தாங்க முடியாது ரோஜா. செந்து, இதழ்கள் நடுங்க அழைத்தாள் ரோஜா. நீ பெண்ணாக பிறந்திருந்தால் உனக்கு தெரிந்திருக்கும். தான் உயிருக்கு உயிராய் நேசித்தவனின் குழந்தைக்கு உயிர் கொடுத்து வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணும் துடித்து கொண்டிருப்பாள். மேரிக்கு எந்த ஆபத்தும் வராது.
அவளிடமிருந்து செய்தி வந்ததும் பறந்து போய் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன். மேரிக்கு பிறக்கப் போகும் குழந்தை எனக்கு மட்டும் உறவில்லையா? சிந்து, நீ ஜெயிலில் இருந்து வரும்போது உன் மகனோ மகளோ உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார்கள். நீயே பார்த்து ஆச்சரியப்படும் விதமாய் அவர்களை கவனமாய் வளர்த்து ஆளாக்குவேன். அப்பா எப்போது வருவார், எப்போது அவரை பார்க்கலாம் என்று அந்த பிஞ்சு மனம் துடிப்புடன் காத்திருக்கும் விதமாய் வளர்ப்பேன். சரிதானா? அவனின் முகத்தில் மெல்ல மெல்ல ஒளி வந்தது. ரோஜா சொன்ன இனிமையான காட்சிகள் கண்ணுக்கு எதிரே விரிந்தன. உன் போன்ற அக்கா எத்தனை பேருக்கு கிடைப்பாள்? ரோஜா, நான் ரொம்ப கொடுத்து வைத்தவன். இப்போது நீ சொன்ன இனிய கனவை நினைத்து கொண்டே அதில் வாழ்ந்து கொண்டே இந்த தண்டனையை நிமிஷமாய் கழித்து விடுவேன். இந்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட சலித்து கொள்ள மாட்டேன். ஜெயில் அதிகாரி நேரமாகிவிட்டதென்று தெரிவித்ததும் ரோஜா தம்பியிடம் விடை பெற்று கொண்டு வெளியே வந்து விட்டாள். சந்திரன் அமர்ந்து கொண்டான். இந்த முறை அவனிடம் விரக்தி தென்படவில்லை. வாழ்க்கையில் ஏதோ பற்றுக்கோல் கிடைத்தது போலிருந்தது. அவன் பார்வை தன் விரலில் இருந்த மோதிரத்தின் மீது விழுந்தது. வேணுகோபாலன் போகும்போது கடைசியாக சொன்ன வார்த்தைகள் அவன் செவிகளில் எதிரொலித்தன. ஒரு தந்தையாக அவருடைய இதயத்தில் இருந்த அன்பு தவிப்பு புரிந்தது. தன் வருகைக்காக காத்திருப்பதாக சொன்னதில் இருந்த வேட்கையை உணர முடிந்தது. அந்த மோதிரம் வெறும் மோதிரமாக தோன்றவில்லை. தனக்காக தவிப்புடன் காத்திருக்கும் தந்தையின் அன்பு சின்னமாக தென்பட்டது. சந்திரனின் கேஸ் கோர்ட்டில் அன்றுதான் விசாரிக்கப்பட இருந்தது. சந்திரனை பார்க்க வந்த இளைஞர்கள் கூட்டத்தால் கோர்ட் நிரம்பிவிட்டது. சந்திரன் தான் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு விட்டதால் கேஸ் சீக்கிரமாகவே முடிந்துவிட்டது. சந்திரன் செய்த குற்றங்கள் எல்லாம் எவ்வளவு பயங்கரமானவையோ, சமுதாயத்தின் அமைதி பாதுகாப்புக்கு எவ்வளவு தீங்கு ஏற்படுமோ என்று விவரமாக சொல்லி முடித்த பிராசிக்யூட்டர் இது போன்றவர்களை கடினமாய் தண்டிப்பது மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கும் என்று தன் வாதத்தை முடித்து கொண்டார். சந்திரனின் சார்பில் வாதாட விஜய் எழுந்து கொண்டான். அவன் குரல் முதலில் மென்மையாய் ஒலித்தது. போக போக ஆவேசமாய் சிங்க கர்ஜனை போல் ஒலிக்கத் தொடங்கியது. எல்லோரும் அவனுடைய வாதத்தை கவனமாய் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். யுவரானர், மதிப்பிற்குரிய பிராசிக்யூட்டர் சொன்னது போல் இந்த கால இளைஞர்கள் பொறுப்பற்று இருப்பது உண்மைதான். அராஜக செயல்களில் அவர்கள் இறங்குவதும் உண்மைதான். ஆனால் அதற்கு காரணம் என்ன? அந்த நிலைமைக்கு அவர்களை தள்ளியது யார்? தோ இந்த குற்றவாளி கூண்டில் நிற்கும் இளைஞன் ஓரளவுக்கு படித்தவன், துடிப்பானவன். மேற்படிப்புக்கு வசதி இல்லாமல் வேலைக்கு போகவும் வயது போதாமல் இடைப்பட்ட காலத்தில் பசியின் கொடுமையை தாங்காமல் இப்படி சீரழிந்து விட்டான். பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கே வேலையில்லா திண்டாட்டம் பரவிவிட்ட இந்த நாட்டில் இவர்கள் எதை நம்பி வாழ முடியும்? பள்ளி நாட்களில் கற்பிக்கப்பட்ட நேர்மை வெளி உலகில் வந்து பார்த்தால் கண்ணுக்கு எட்டாத தொலைவில் இருப்பதை உணரும்போது இவர்களால் என்ன செய்ய முடியும்? வேலை கிடைக்காமல், சாப்பிட வழி இல்லாமல் தண்டச்சோறு என்ற வீட்டினராலேயே அழைக்கப்படும் போது அந்த கொந்தளிப்பு அவர்களை அடியோடு மாற்றிவிடுகிறது. வாழ்க்கையில் தோற்று போய்விட்டோம் என்ற தாழ்மை உணர்வு அவர்களை இது போன்ற குற்றங்களை செய்ய தூண்டிவிடுகிறது. இப்படிப்பட்ட இளைஞர்களை கவனமாய் தம் வலையில் போட்டுக்கொண்டு அராஜக செயல்களை செய்ய வைத்து கோடி கோடியாய் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களை பிடிக்க வேண்டுமே தவிர ஒரு சான் வயிற்றுக்காக இந்த வலையில் விவரம் தெரியாமல் சிக்கி கொண்டு விட்ட இளைஞர்களை தண்டிப்பது நியாயமில்லை. உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து தண்டிக்க வேண்டும். எந்த நாட்டில் இளைஞர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் அதிருப்தியிலும் ஏமாற்றத்திலும் மூழ்கி இருக்கிறார்களோ அந்த நாடு முன்னேற முடியாது. அவர்களுடைய திறமையை பயன்படுத்தி கொள்ளும் விதமாய் அரசாங்கம் தம் திட்டங்களை உருவாக்க வேண்டும். ஆகையால் இந்த குற்றவாளி செய்த குற்றத்தின் பின்னணியை கவனமாக ஆராய்ந்து நடந்ததில் அவனுடைய பொறுப்பு எவ்வளவு என்பதை பரிசீலித்து தண்டனை அளிக்குமாறு நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். விஜய் தன் வாதத்தை முடித்து கொண்டான். நேரமாகிவிட்டதால் நீதிபதியும் ஜூரி மெம்பர்களும் உள்ளே போனார்கள். மற்ற லாயர்கள் விஜயை சூழ்ந்து கொண்டார்கள்.
அனந்த், ரோஜா, வேணுகோபாலன் எல்லோரும் தீர்ப்புக்காக ஆவலுடன் காத்திருந்தார்கள். சந்திரன் குனிந்த தலை நிமிரவில்லை. அவன் இதயத்தில் வெறுமையும் விரக்தியும் நிறைந்திருந்தன. நீதிபதியும் மற்றவர்களும் வந்து தம் இருக்கைகளில் அமர்ந்து கொள்ள எல்லோரும் அவர் சொல்ல போகும் தீர்ப்பை கேட்க துடிப்புடன் காத்திருந்தார்கள். நீதிபதி இந்த கேஸ் பற்றிய விவரங்களை, அதன் மீது தன் அபிப்பிராயத்தை விவரமாய் சொல்லிவிட்டு கடைசியாக தண்டனையாய் 8 வருடம் கடுங்காவலில் வைக்கப்பட வேண்டும் என்றும், குற்றவாளி தன் தவறை உணர்ந்து நல்ல மனிதனாய் மாறி சமுதாயத்துக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்புவதாகவும் தீர்ப்பு அளித்தார். சந்திரன் சரேல் என்று தலை உயர்த்தி எல்லோரையும் பார்த்தான். ரோஜாவின் கண்களில் நீர் சுழன்றது. வேணுகோபாலன் மகிழ்ச்சியில் திக்கு முக்காடுவது தெரிந்தது. விஜய்க்கு நெஞ்சிலிருந்த பெரிய பாரம் நீங்கியது போல் இருந்தது. சந்திரனை 2 காவலர்கள் வேன் அருகில் அழைத்து வந்து கொண்டிருந்தார்கள். வேணுகோபாலன், ரோஜா, விஜய், அனந்த் அவன் அருகில் வந்தார்கள். வேணுகோபாலன் அவனை இறுக அணைத்து கொண்டு, சிந்து, கடவுள் நம்மிடம் கருணை காட்டிவிட்டார். இந்த அதிர்ஷ்டம் என்னோடது. இன்னும் ஏதோ சொல்ல முயன்ற அவரை காவலர்கள் தடுத்துவிட்டு சந்திரனை அழைத்து சென்று விட்டார்கள். முன்னால் போக போன சந்திரன் விஜயிடம் ஒரு கணம் நின்றான். விஜய், உங்க உதவியை. அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை. விஜய் சந்திரனின் தோளில் தன் கையை பதித்துவிட்டு, செந்து, இதில் நான் செய்தது ஒன்றும் இல்லை. சந்திரன் ரோஜா பக்கம் பார்த்தான். உதட்டில் புன்னகை மிளிர, ரோஜா, நீ சிருஷ்டித்த இனிமையான கனவுலகில் நான் இந்த 8 வருடங்களை 8 நிமிடங்களாய் கழிக்க முயற்சி செய்வேன். நீ வரும் நாளை நோக்கி ஆவலுடன் காத்திருப்பேன் செந்து என்று உறுதியாக சொன்னாள் ரோஜா. காவலர்களுடன் சந்திரன் 4 அடிகள் வைத்தானோ இல்லையோ, மக்களின் வெள்ளம் கும்பலாய் அவனை சூழ்ந்து கொண்டது. அவர்களை கலைக்க காவலர்கள் லத்திகளால் தள்ளி கொண்டிருந்தார்கள். இதற்கிடையே யாரோ ஸ்மோக் பாம்ப் வீசினார்கள். திடீரென்று அங்கே புகை சூழ்ந்து கொண்டதில் மக்களின் கூச்சல்கள், கத்தல்கள் அதிகரித்தன. மூச்சு திணறியதில் எல்லோரும் திக்கு முக்காடி விட்டார்கள். சற்று நேரம் கழித்து புகையின் தீவிரம் குறையத் தொடங்கியது. மக்களின் கூட்டமும் கலைந்து விட்டிருந்தது. போலீசார் நிலைமையை சீர்படுத்த மக்களை வெளியேற்றி கொண்டிருந்தார்கள். புகையின் தீவிரம் குறைந்துவிட எல்லோருடைய உருவமும் தெளிவாக தெரியத் தொடங்கியது. அப்போது அங்கே தென்பட்ட காட்சியை பார்த்து எல்லோரும் கல்லாய் சமைந்து விட்டார்கள். கையில் விலங்கிடப்பட்டிருந்த சந்திரன் தரையில் விழுந்து கிடந்தான். முதுகில் கத்தியால் குத்திய காயங்கள் இருந்தன. காயங்களில் இருந்து வெளியேறி கொண்டிருந்த இரத்தம் குளமாய் தேங்கி இருந்தது. நிமிடத்தில் இந்த செய்தி பரவிவிட்டது. புகை சூழ்ந்து கொண்டதில் மக்களின் கூட்டத்தில் இடிபட்டு தொலைவுக்கு போய்விட்டிருந்த விஜய், அனந்த் இந்த செய்தி தெரிந்ததும் சந்திரன் அருகில் ஓடி வந்தார்கள். சந்திரனை தூக்கி அங்கே இருந்த மேஜை மீது படுக்க வைத்தார்கள். யாரோ டாக்டருக்கு போன் செய்ய ஓடினார்கள். கும்பலை தள்ளிவிட்டு எப்படியோ சந்திரனின் அருகில் வந்தான் விஜய். செந்து. சந்திரனின் பார்வை நிலையாக இருக்க முயன்று தோற்று கொண்டிருந்தது. விஜயின் குரலை கேட்டதும் சந்திரன் அந்த பக்கமாய் பார்க்க முயன்றான். கைகளால் விஜய்க்காக தேடினான். சட்டென்று விஜய் அந்த கைகளை பற்றி கொண்டான். உயிர் போகும் அந்த கடைசி நிமிடங்களில் பேச முடியாமல் ஒவ்வொரு வார்த்தையாய் கூட்டிக் கொண்டு சொன்னான் சந்திரன். விஜய், இது அவர்களோட வேலைதான். நான் முன்பே சொல்லவில்லை. ஆனால் இப்போது எனக்கு வாழ வேண்டும் என்ற துடிப்பு இருக்கு. நல்லவனாய், சாதாரண மனிதனாய் கொஞ்ச காலமாவது நான் வாழணும். எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள். எனக்கு உயிர் கொடுங்கள். நான் வாழணும். தீனமான வேண்டுகோளாய் ஒலித்த அவனது குரல் நின்றுவிட்டது. எங்கிருந்தோ டாக்டர் ஓடி வந்தார். ஆனால் அதற்குள் எல்லாம் முடிந்து விட்டது. விஜயின் கைகளை பற்றி இருந்த சந்திரனின் கைகள் இனி யாருடைய உதவியும் தேவையில்லை என்பது போல கீழே சரிந்து விட்டன. சந்திரன் இறந்து விட்டதாய் டாக்டர் தெரிவித்த போது வேணுகோபாலன் துடித்து போய்விட்டார். மகனை மடியில் வைத்துக்கொண்டு கதறிவிட்டார். செந்து, உன் ரத்தத்தை கொடுத்து என்னை காப்பாற்றினாயே, உன்னை நான் எப்படி பிழைக்க வைப்பேன்
என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி இல்லைன்னு சற்று முன்தானே பெருமைப்பட்டேன் என்று பார்ப்பவரின் இதயம் கரைந்து விடும் அளவுக்கு கதறிக் கொண்டிருந்தார். ரோஜா சந்திரன் மீது விழுந்து அழுதாள். அனந்த் ரோஜாவின் தோள்களை பற்றி எழுப்பினான். அவனை பார்த்ததும் ரோஜாவால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அனந்த், நான் தான் பிடிவாதமாய் அவனை போலீசிடம் சரணடைந்து விட சொல்லி தூண்டிவிட்டேன். அவன் பயந்து கொண்டுதான் இருந்தான். நான் தான் அவனை கட்டாயப்படுத்தினேன். என்னால் தான் அவன் இறந்து போனான். விஜய் சந்திரனை பார்த்து கொண்டே கற்சிலையாக நின்றிருந்தான். விஜய், என்னை காப்பாற்றுங்கள். எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. எனக்கு உயிர் கொடுங்கள். சந்திரனின் தீனமான குரல் அவன் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. மாலை நேரம். அஸ்தமிக்கும் சூரியனின் ஒளி சிவப்பாய் வானத்தில் பரவி இருந்த நேரம். ஊருக்கு வெளியே மயானத்தில் சிதை எரிந்து கொண்டிருந்தது. ஆள் உயரத்துக்கு எழும்பிய அந்த நெருப்பில் சந்திரனின் உடலை தகனம் செய்து கொண்டிருந்தார்கள். அன்று அவனுடைய பிறந்த நாள் வேறு அமைந்துவிட்டது. விஜய், அனந்த் சற்று தொலைவில் நின்று கொண்டு எரியும் சிதையையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சந்திரனின் காரியங்களை விஜய் ஏற்றுக்கொண்டான். இரவு. ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தான் விஜய். வீடு முழுவதும் மயான அமைதி நிலவி இருந்தது. குளித்து உடை மாற்றிக்கொண்டு வேணுகோபாலனின் அறைக்கு வந்தான் விஜய். சந்திரன் இறந்தபோது அவர் கதறிய கதறலுக்கு அவருக்கு சித்தம் கலங்கி விடுமோ என்றுதான் தோன்றியது. ஆனால் அப்படி ஏதும் நடக்கவில்லை. 2 மணி நேரம் கழித்து அவர் சாதாரணமாக மாறிவிட்டார். அவரிடம் குடிகொண்ட மௌனத்தில் ஒரு விதமான அமைதி, விரக்தி தென்பட்டது. விஜய் அவர் அறைக்குள் வந்தபோது அவர் ஈசி சேரில் சாய்ந்த வாக்கில் படுத்திருந்தார். எல்லாம் முடிந்து விட்டதா? ஆம் என்பது போல தலையசைத்தான். இதயத்தை கிழித்து கொண்டு பெருமூச்சொன்று அவரிடமிருந்து வெளிப்பட்டது. விஜய் அவர் அருகில் வந்து சட்டை பையில் இருந்து எதையோ எடுத்து கொடுத்தான். இந்தாங்க. என்னது? விஜய் மோதிரத்தை எடுத்து அவரது கையில் வைத்தான். ஒரு கணம் அவர் மோதிரத்தை வெறித்து பார்த்தார். பிறகு எழுந்து ஜன்னல் அருகில் சென்று அதை வேகமாய் வீசி எறிந்தார். விஜய் திகைத்து போனாற்போல் பார்த்தான். விஜய், கூடிய சீக்கிரத்தில் என்னை இந்த இடத்திலிருந்து அனுப்பிவிடு. என் பயணத்துக்கான ஏற்பாடுகளை உடனே கவனி. அதன் பிறகு அவர் ஒன்றுமே பேசவில்லை. கண்களை மூடி ஈசி சேரில் சாய்ந்து விட்டார். விஜய் வெளியே வந்து கதவை வெறுமே சாத்திவிட்டு அந்த இடத்தை விட்டு நகரப் போனான். பக்கத்து அறையில் அனந்தின் குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. ரோஜா, என் கண்ணம்மா, அழாதே. நீ இப்படி அழுவதால் நடக்கப் போவது எதுவும் இல்லை. எது எப்படி நடக்கணும்னு இருக்கோ அதன்படி நடக்கும். நம் கையில் எதுவும் இல்லை. இந்த வாழ்க்கையே ஒரு நாடகம்தான் ரோஜா. விஜய் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். 4 நாட்கள் கழித்து வேணுகோபாலன் கேரளாவில் இருக்கும் கிராமத்துக்கு நிரந்தரமாக போக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. இந்த 4 நாட்களில் அவர் சொத்து விவரங்களை பங்கீடு செய்துவிட்டார். சந்திரனின் பெயரில் பள்ளி நிறுவனங்களுக்கு டொனேஷன் கொடுத்தார். அனாதை நிலையம் ஒன்றை புதிதாக துவக்கி வைத்தார். லாவண்யாவுக்கும் சொத்தை பிரித்து கொடுத்தார். ராதை சம்பந்தப்பட்டவரை பொறுப்புகளையும் சொத்தின் மீது உரிமையையும் ரோஜாவிடம் ஒப்படைத்தார். வேணுகோபாலன் லாவண்யா மீது தனக்கு எந்த கோபமும் இல்லை என்றும் ஒரே ஒரு தடவை வந்து பார்த்துவிட்டு போகும்படி மாதவராவிடம் லாவண்யாவுக்கு சொல்ல சொன்னார். நான் வீட்டுக்கு போனதும் எப்படியாவது அவளை அனுப்பி வைக்கிறேன் என்ற மாதவராவ் எழுந்து கொண்டார். வேண்டாம் வேண்டாம், கட்டாயப்படுத்த வேண்டாம். அவளுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வர சொல்லுங்க. வேணுகோபாலன் தெளிவாக சொல்லிவிட்டார். விஜய், அனந்த், ரோஜா மூவரும் அங்கேயே இருந்தார்கள். மாதவராவ் கிளம்பி போன பிறகு வேணுகோபாலன் விஜய் பக்கம் திரும்பினார். விஜய், எல்லா வேலைகளும் முடிந்து விட்டன. இனி ஒரே ஒரு வேலைதான் பாக்கி. அதுவும் முடிந்து விட்டால் அல்லது ஒரு முடிவுக்காவது வந்து விட்டால் நான் நிம்மதியாக கிளம்பி விடுவேன். சொல்லுங்க, எதை பற்றி? ரோஜாவின் திருமண விஷயம். இந்த வார்த்தையை கேட்டதும் திடுக்கிட்ட ரோஜா சட்டென்று ஏதோ வேலை இருப்பது போல் அங்கிருந்து போய்விட்டாள். ரோஜாவின் முகம் வாடியதை விஜய் கவனிக்காமல் இல்லை.
சற்று நேரம் தலை குனிந்து யோசித்தான். பிறகு தலை உயர்த்தி திடமான குரலில், இதில் முடிவு செய்ய இன்னும் என்ன இருக்கு? அனந்த் ரோஜா இருவரின் நட்பை பற்றி தெரிந்ததுதானே? ஆனால் விஜய், வேணுகோபாலன் பதட்டமாய் இடைமறித்தார். விஜய் அவர் சொல்வதை காதில் வாங்காதவன் போல சொன்னான். எனக்கு ஆட்சேபனை இல்லை. முழு மனதுடன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். விஜய் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதும் அனந்தின் முகம் மகிழ்ச்சியால் பளபளத்தது. ரொம்ப நாளாய் எதிர்பார்த்து கிடைத்துவிட்ட நிம்மதி கண்களில் தெரிந்தது. விஜய் அருகே சென்று அவன் கரங்களை பற்றி கொண்டு, தேங்க்ஸ் விஜய், மெனி மெனி தேங்க்ஸ் என்றான். விஜய் ஒரு நிமிடம் தம்பியின் கண்களில் மின்னிய மகிழ்ச்சியை பார்த்தான். பிறகு மெதுவாய் தன் கைகளை விடுவித்துக் கொண்டான். வேணுகோபாலன் பக்கம் திரும்பி, இனி இதில் நீங்க யோசிப்பதற்கு ஒன்றும் இல்லை, கவலை இல்லாமல் இருங்க என்றவன் வாட்சை பார்த்துவிட்டு, நான் வருகிறேன், ஒருவரை சந்திப்பதாக சொல்லி இருக்கிறேன் என்று கிளம்பி போனான். அறையில் வேணுகோபாலன், அனந்த் இருவர் தான் இருந்தார்கள். விஜய் திடீரென்று அப்படி கிளம்பி போனது அவருக்கு ஏனோ சரியாகப்படவில்லை. அனந்திடம் கேட்டார், அனந்த், ரோஜாவும் நீயும் இது பற்றி பேசிக்கொண்டு விட்டீர்களா? அவள் தன் விருப்பத்தை உனக்கு தெளிவாய் சொன்னாளா? அனந்த் தலையசைத்தான். முடிவு எல்லாம் செய்த பிறகுதான் ரோஜாவை உங்க வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்தேன். இந்த ஒரு வருடம் விஜய் ரோஜாவை நன்றாக கவனித்த பிறகுதான் இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறான். ரோஜா வேறு யாரோவாக இல்லாமல் உங்களுடன் இப்படி உறவு ஏற்படுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிருக்கு என்றான். வேணுகோபாலன் பின்னால் சாய்ந்து அமர்ந்து கொண்டார். அவருக்கு ஏனோ இந்த செய்தி மகிழ்ச்சியை தரவில்லை. அனந்தின் மனைவியாய் ரோஜாவை அவர் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. விஜய் ரோஜாவின் ஜோடி ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்றும் இறைவனாக பார்த்து அவ்விருவரை ஒரு இடத்தில் சேர்த்து வைத்தார் என்றும் எண்ணியிருந்தார். விஜய் கிளம்பி போனதும் வேணுகோபாலன் தன் யோசனைகளில் மூழ்கி தான் ஒருவன் அங்கிருப்பதையே மறந்துவிட்டது போல் தோன்றவே அனந்த் அங்கிருந்து கிளம்பி வெளியேறினான். விஜய் செய்த இந்த முடிவு அவருக்கு திருப்தியாக இல்லை என்று அனந்தால் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. அவருடைய உத்தேசம்தான் என்ன? தான் ரோஜாவுக்கு தகுந்தவன் இல்லை என்பதா? ரோஜாவை சம்மதிக்கும் போது இவருடைய அபிப்பிராயம் யாருக்கு வேண்டும்? அனந்த் நேராக ரோஜாவிடம் போனான். ரோஜா ராதையுடன் பொம்மைகளை அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள். அனந்த் அறையினுள் காலடி எடுத்து வைத்தபடியே, ரோஜா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? தலையை உயர்த்தாமலேயே கேட்டாள் ரோஜா. விஜயை தோற்கடித்ததற்கு. இந்த ஜென்மத்தில் நம் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன விஜய் உன் தகுதியை உணர்ந்து விட்டான். நம் திருமணத்துக்கு மனப்பூர்வமாய் சம்மதித்து விட்டான். குனிந்து இருந்த ரோஜாவின் முகம் இதை கேட்டதும் வெளிரி போய்விட்டதை அனந்த் கவனிக்கவில்லை. ரோஜா, எனக்கு தெரியும் நீ என் பேச்சை காப்பாற்றுவாய் என்று. தேங்க்ஸ் ரோஜா, மெனி மெனி தேங்க்ஸ். ரோஜா பதிலுக்கு எதுவும் பேசவில்லை. அனந்த் ரோஜா அருகில் உட்கார்ந்து கொண்டே கேட்டான், என்ன ரோஜா, பதிலே சொல்லவில்லை? உனக்கு இன்னும் சந்தேகமாயிருக்கா? ரோஜா தலையை உயர்த்தி அவன் பக்கம் பார்த்தாள். அந்த கண்களில் எல்லாவற்றையுமே இழந்து விட்டது போல் தென்பட்ட உணர்ச்சியை பார்த்ததும் அனந்த் திடுக்கிட்டான். அனந்த், உண்மையை சொல்லட்டுமா? சொல்லு ரோஜா, இப்போது இல்லாவிட்டால் பின்னே எப்போது சொல்ல போகிறாய்? எனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை. நீ இதை தவிர வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் என்னிடம் பேசு. ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் பேசாதே. ரோஜா, இந்த உலகில் உன்னை தவிர எனக்கு வேறு நண்பர்கள் கிடையாது. நமக்கிடையே இருக்கும் இந்த அபூர்வமான நட்பை அப்படியே இருக்க விடு அனந்த். இதைவிட வேறு எதையும் என்னிடமிருந்து எதிர்பார்க்காதே. இது என்னுடைய வேண்டுகோள். குழப்பமாய் பார்த்தான் அனந்த். ரோஜா, நீ எதையோ என்னிடமிருந்து மறைக்கிறாய். தெளிவாக நேராக சொல்லிவிடு. விஜய் சுயமாய் ஒத்துக்கொண்ட பிறகும் இந்த தயக்கம் எதுக்கு? விஜயின் பெயரை கேட்டதும் ரோஜாவின் முகத்தில் ரோஷம் சீறி பாய்ந்தது. அனந்த், முதலில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. விஜயிடம் திடீரென்று மாறுதல் எப்படி வந்தது? நம் திருமணத்துக்கு ஆட்சேபித்துக் கொண்டிருந்தவன் இப்போது திடீரென்று எப்படி சம்மதித்தானாம்?
ரோஜா இத்தனை நாள் உன்னை கவனித்து வந்திருப்பான். முன்பு உன்னிடம் ஏற்பட்ட அபிப்பிராயம் தவறு என்று உணர்ந்திருப்பான். அது இல்லை. இந்த திடீர் மாற்றத்துக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நான் இப்போது வேணுகோபாலனின் மகளாகிவிட்டேன். அவருடைய சொத்து, ஹோதா, அந்தஸ்து எல்லாம் எனக்கு வந்து விட்டது. அதனால் தான் விஜய் சம்மதித்திருக்கிறான். அவன் தோற்கவில்லை. இந்த திருமணம் நடந்தால் அவன் வெற்றி பெற்றவனாகி விடுவான். ரோஜா, பணக்கார வீட்டு பெண் உனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அனந்த். நீ ஏழை பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள். அப்போதுதான் அவனுடைய திமிர் அடங்கும். அனந்த் திகைத்து போய் அவனை பார்த்தான். விஜய், ரோஜா இருவருக்கும் இடையே உள்ள பகைமை மறந்து விட்டிருக்கும் என்று எதிர்பார்த்தவனுக்கு ரோஜாவின் பேச்சு திகைப்பை ஏற்படுத்தியது. என்ன சொல்ற நீ? விஜயின் திமிரை அடக்க நான் வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதா? இதைவிட திருமணமே செய்து கொள்ளாதே என்று சொன்னால் கூட எனக்கு மகிழ்ச்சியாய் இருந்திருக்குமே என்று நிஷ்டூரமாய் சொன்னான் அனந்த். இயலாதவளாய் பார்த்தாள் ரோஜா. அனந்த், நான் சொல்வது உனக்கு புரியாது. உனக்கு புரியும் விதமாய் என்னால் சொல்ல முடியாது. வெளிப்படையாய் சொல்லு ரோஜா. உடனே திருமணம் வேண்டாம் என்று நீ நினைத்தாயானால் 1 வருஷம் என்ன, 10 வருடங்கள் கூட காத்திருப்பேன். வேண்டாம் அனந்த், வேண்டாம். உண்மையில் எனக்கு திருமணத்திலேயே விருப்பம் இல்லை. ஏன்? காரணத்தை மட்டும் கேட்காதே அனந்த். என்னால் பதில் சொல்ல முடியாது. அனந்த் ஒன்றும் தோன்றாமல் உட்கார்ந்து விட்டான். கோபத்தால் அவன் முகம் சிவந்து விட்டது. எனக்கு புரிகிறது ரோஜா. உன் வேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடியும். முகம் மலர ரோஜா அவன் பக்கம் பார்த்தாள். கோபத்தை அடக்கிய குரலில் மேலும், இந்த திருமண விஷயமாய் உன்னை கட்டாயப்படுத்துவது என் தவறுதான். நீ முதலில் இருந்த ரோஜா இல்லை. அந்த விஷயத்தை மறந்து விட்டேன். அனந்த், அந்த ரோஜாவுக்கு நெருங்கியவர்கள் யாரும் இல்லை. பணம் கிடையாது. ஏனென்று கேட்க யாருமே இல்லை. அப்போது நான் தேவைப்பட்டேன். ஆனால் இப்போது எல்லாம் தான் கிடைத்து விட்டதே. என்னை விட உயர்வான கணவன் வேணும் உனக்கு. இதை நீ நேராகவே என்னிடம் சொல்லியிருந்தால் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். எதை வேணுமானாலும் என்னால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் கூட இருந்து கொண்டே ஏமாற்றுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அனந்த், நீ நீ பைத்தியக்காரியை போல் பார்த்து கொண்டிருந்த ரோஜா வார்த்தைகள் வெளிவராமல் தடுமாறினாள். வர்றேன் ரோஜா. காதலித்த பெண் முகத்துக்கு நேராக சீ போ என்ற பிறகும் எதிரே உட்கார்ந்து புன்னகை செய்யும் சக்தி எனக்கு கிடையாது. அனந்த் எழுந்தான். ரோஜா சட்டென்று அவன் கையை பற்றினாள். அனந்த், நீ தவறாக புரிஞ்சுகிட்டு இருக்க. எழப்போன அனந்த் மறுபடியும் உட்கார்ந்து கொண்டான். சரி, நான் தான் தவறாய் புரிஞ்சுகிட்டு இருக்கேன். ஒப்புக்கொள்கிறேன். உன் மனதில் இருப்பதை தெளிவாக சொல்லி ஏன் அதை சரி செய்யக்கூடாது? ரோஜாவின் கண்களில் கிர் என்று நீர் சுழன்றது. அதை அனந்த் பார்த்து விடாமல் இருக்க முகத்தை திருப்பிக் கொண்டாள். அனந்த், நீ குறைந்தவன் ஒன்றும் இல்லை. மனதை காயப்படுத்துவதில் எல்லோரையும் மிஞ்சிவிட்டாய் என்று அங்கிருந்து எழுந்து போய்விட்டாள். அனந்த் அங்கேயே உட்கார்ந்து விட்டான். என்னவோ நடந்திருக்கணும். ரோஜா சொல்ல மறுக்கிறாள் என்றால் ஏதோ பலமான காரணம் இருக்க வேண்டும். ரோஜா மனதில் வேறு யாராவது இருக்கலாமோ? அதை சொல்ல முடியாமல் தான் இப்படி தவிக்கிறாளோ? உள்ளே வந்த ரோஜா சட்டென்று கண்களை துடைத்து கொண்டாள். சீச்சி, தன் மன உறுதி, தைரியம் இதெல்லாம் எங்கே போயிற்று? மறுபடியும் இந்த மனம் இப்படி குமுறுவானேன்? சற்று முன் வேணுகோபாலன் முன்னிலையில் ரோஜாவுடன் அனந்தின் திருமணத்துக்கு தனக்கு எந்தவித ஆட்சேபனை இல்லை என்று விஜய் சொன்னதிலிருந்து ரோஜாவின் இதயத்தில் பகீர் என்று நெருப்பு பற்றி கொண்டது. என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? பெண்களை விளையாட்டு பொம்மைகளாய் எண்ணிவிட்டானா? சமீப காலமாய் அவன் தன்னிடம் காட்டிக் கொண்டிருந்த நெருக்கமும் பழகி வந்த முறையும் பார்த்து அவன் தன்னை முழுவதுமாக புரிந்து கொண்டிருப்பான் என்று நினைத்தாள். ஆனால் அது வெறும் பிரம்மை. வேணுகோபாலனின் மகள் என்று தெரிந்த பிறகு கொஞ்சம் அன்பாக பொறுப்புடன் பழகி இருப்பான். அதை ஆதாரமாய் வைத்து கொண்டு கனவு மாளிகையை கட்டிவிட்டது தன் தவறுதான். தன் முட்டாள்தனத்தை நினைத்து அவளுக்கு வெட்கமாக இருந்தது. இதற்கு முன்பு இருந்த சூழ்நிலை வேறு. இப்பொழுது தந்தையின் துணை தனக்கு பக்க பலமாய் இருக்கும் போது பயப்படுவானேன்?
விஜய் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வாழ்க்கையே சூனியமாகி விடுமா என்ன? அனந்திடம் நடந்ததையெல்லாம் சொல்லிவிட்டு திருமணத்தில் தனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் என்னவாகும்? ஒன்றும் ஆகாது. ரோஜா திடமான முடிவுடன் வெளியில் வரப்போனாள். ஆனால் பாதியிலேயே நின்றுவிட்டாள். இதெல்லாம் கேட்ட பிறகு அனந்த் ரோஜாவை ஏற்றுக்கொள்ள சொல்லி விஜயை கட்டாயப்படுத்தினால், ரகளை செய்தால், அனந்த் அப்படி செய்யக்கூடியவன்தான். அவனிடம் இதையெல்லாம் சொல்லக்கூடாது. திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று மட்டும் சொல்லணும். ரோஜா அறைக்கு திரும்பிய போது அங்கே அனந்த் இல்லை, போய்விட்டான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.